அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் தேசிய கீதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் மேக்கப் போடுறது ஒரு அழகான கலைங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே பியூட்டி பார்லர் நடத்தி வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படி நமக்கு கத்து கொடுக்கிறாரு. சோ ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அவமதித்து விட்டார் என்று ஆளுநர் மாளிகை ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். முதல்வரின் ஆணவம் நல்லதல்ல என்றும் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக ஆளுநர் மாளிகை என்ன பதிவை தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்தியதாகவும் அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமான செயல் சிறுபலத்தனமானது என்று தமிழக முதலமைச்சர் வற்புறுத்தியிருக்கிறார். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியலமைப்புக்காக ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களுடைய உண்மையான நோக்கங்களை வஞ்சகம் செய்வதற்கான நன்றியை தெரிவித்திருக்கிறார் ஆளுநர். இத்தகைய ஆணவம் நல்லதல்ல, பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகள் தான் அரசியலமைப்பினுடைய உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் என்பதை தமிழக முதலமைச்சருக்கு ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெட்கக்கடான அவமானத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் ஆளுநர் தெரிவித்து தமிழக முதலமைச்சருக்கு கடும் கண்டனை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் ஆளுநர் தமிழக சட்டப்பேரவையில உரை நிகழ்த்தாதது சிறுபிள்ளைத்தனமானது என்பதை கருத்தாக பதிவு செய்திருந்தார். அதற்கு ஆளுநர் அவர்கள் தற்போது தமிழக முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆணவம் நல்லதல்ல, தமிழக முதலமைச்சரிடம் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்தினோம், அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை கடமைகளை செய்ய சொன்னோம், ஆனால் அதுவே சிறுபிள்ளைத்தனமானது என்பதை தமிழக முதலமைச்சர் கூறியிருக்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சருக்கு ஆளுநர் RN ரவி பதிலாக இந்த பதிவை கொடுத்துள்ளார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்.